மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணுன்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன் அறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். இங்கே பின்னாடி நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு. கூட்டம் என்பது கூட்டப்படுவது, காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது. ஆனால் இந்த கூட்டம் அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை. இந்த கூட்டம் மட்டும் இல்லை, விஜயகாந்த் சாருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல. திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை. அதனால தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன். பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம், நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்து கொள்வோம். அப்படி நம்முடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள். என்னுடைய ஈவன் படத்தில் கொஞ்சம் டெட் பாடிஸ் இருக்கும், பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன். இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான். சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாமல் இந்த பூமிக்கு பாரமாகவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. அவங்க தான் பிணங்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டுறது இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனாக சாகணும்னு ஆசைப்பட்டது திரு விஜயகாந்த் பார்த்து தான், அவருடைய எனக்கு வந்த கூட்டத்தை பார்த்து தான். வாழும்போது காரு தேரு நிறைய சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க, ஆனால் சாகும்போது நாதியே இருக்காது. அப்படி இல்லாமல் இப்படிப்படிய ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ள மனிதாபிமானத்தை வளர்க்கணுன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது. அது ஒரு தாய்க்கு சமம். விஜயகாந்த் அவர்கள் ஆண்பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய். எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பிள்ளைகளை சுமக்கிறது தாயாக இருக்கலாம், ஆனால் கணவனை சுமக்கிற ஒரு தாய்ங்கிறது உலகத்தில் மிக அரிது. அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள். இல்லைன்னா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றினாங்க. அதனால் ஒரு தாயை நான் இந்த நேரத்தில் போற்ற விரும்புகிறேன். நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க. எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அது சரியான குழப்பம். தாஜ்மஹாலை கட்டினது யாராக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும், தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தா கூட, பேங்க்கில் வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட, அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு, அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு வளாகத்துக்கு, ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும். அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் நான் அதிகமான கச்சேரிகள் பண்ணவங்களில் நானும் ஒருத்தனாக இருந்திருக்கேன். ஒரு காலத்தில் நான் சென்னைக்கு 87 வந்தேன். என்னுடைய ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் தாஞ்சூருங்கிற ஒரு கிராமம். விஜயகாந்தன் எனக்கு உதவியாளர் இருந்த எஸ்கே சுப்பையா என் அண்ணன் தான். அவர் மூலியமாக எனக்கு 87 +2 முடிச்சுட்டு சென்னைக்கு வந்ததுலேருந்து 37 ஆண்டு காலங்கள் தொடர்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எதையுமே பெருசாக வெளிப்படுத்திக்கிட்டது இல்லை. அவரை நான் முதல்ல பார்த்தது மவுண்ட் ரோடு பேராமௌண்ட் எலக்ட்ரோபேட்டிங் கம்பெனியில் நான் வேலை செய்யும் பொழுது மைக்கேல்னு ஒரு சைக்கிள் வாடகை கடை சைக்கிள் வச்சுருப்பார் ஒருத்தர். அவர்கிட்ட வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ராஜா பதர் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் சொன்ன அந்த இடத்துக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுவாங்க. பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் அவர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நானும். அன்றைக்கி இப்ராஹிம் ராவுத்தர் அங்கே இருப்பார், அவர் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த டைட்டில் தான் எஸ்கே சுப்பையா எடுத்த படத்துக்கு பெரியண்ணான்னு டைட்டில் வச்சாங்க. அவர் எங்கள் சொந்தக்காரர், எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ரொம்ப ரிலேட்டிவ். அவர் எலெக்ஷனில் நின்னார். 87க்கு பிறகு நடந்த டிஎம்கே அந்த நேரத்தில் எலெக்ஷனில் நின்னார். அவருக்காக முதன்முறையாக கேப்டன் ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ண முதல் பிரச்சாரம் அதுதான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அதற்கு பிறகு
நான் சினிமாவில் நடிகனாக வருவேன்லாம் நான் வரல. நான் ஒரு மியூசிக் லைனில் தான் வந்தேன். அது ஏதோ நடந்தது. அதற்கு பிறகு நம்ம நெய்வேலியில் நடந்த அந்த நிகழ்ச்சி, அதற்கு பிறகு நடிகர் சங்கத்தின் கடன் அடைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் ஆகும் பொழுது ராதா ரவி இவங்க அண்ணன் எல்லாமே இருந்தாங்க. அப்போ அவங்க தான் என்னை மெம்பர் ஆக்குனாங்க. அதையும் கடந்து அவர் கூட நான் ஒரே ஒரு படம் நடித்தேன். சுதீஷ் தான் அதுக்கு ப்ரொடியூசர் நினைக்கிறேன். சுதேசின்னு ஒரு படம். அந்த படத்தில் நான் நடிக்கும் பொழுது என்னை பொள்ளாச்சியில் வச்சு எனக்கு அவர் கொடுத்த அறிவுரைகள் வந்து, எந்த படம் வந்தாலும் நடிக்கிறேன், இதுதான் நடிப்பேன் அதான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லாத. இந்த வடிவெல்லாம் பற்றியா எல்லா படமும் நடிக்கிறான்ல, அப்படி நிறையா படம் நடிச்சின்னா தான் ஏதாவது ஒரு படம் உனக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகும் பொழுது உனக்குன்னு ஒரு கேரியர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு என்னுடைய, அதாவது அவர் எவ்வளோ வருடங்களாக இருக்கார், எத்தனை நடிகர்களை பார்க்குறாரு. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களை கூட அவரை உற்று நோக்கி அவனுக்கிட்ட இருக்கிற மைனஸை அவர் அடையாளம் கண்டுபிடிச்சி நீ அதை பண்ணணும் வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சொன்ன அந்த நல்ல மனசு. அதே மாதிரி முதல் முறையாக 100 அடி ரோட்டில் கட்டப்பட்ட முதல் பில்டிங் அந்த கேப்டன் பங்குதாரராக இருந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். இப்போ கூட அந்த மேக்கப் மேன் இங்கே வந்தார், உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அன்றைக்கி கேப்டன் எங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு பின்னாடி அந்த துணியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தார். அப்போ நான் எங்கேயும் சுற்றி பொழுது இது மாதிரி பில்டிங் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போனேன். அந்த கூட்டத்தில் அவரை பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன். ஏவிஎம்மில் ஷூட்டிங், செந்தூர பாண்டி படம் ஷூட்டிங் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அப்போ கூட அந்த இடத்துல அவங்க ஆரம்பித்த அந்த கம்பெனி, இன்றைக்கி கேப்டன் இருக்கிறாங்கல்ல அந்த இடம், இந்த 2 இடமுமே ஒரே காலகட்டத்தில் வாங்கப்பட்டது தான். ஏதோ ஒரு படத்தில் அவருக்கு கிடைச்ச ஒரு 6 லட்ச ரூபாயில் 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த ராவுத்தர் பில்டிங் இடமும் 3.5 லட்ச ரூபாய்க்கு அங்கே இப்போ இருக்கிற கல்யாண மண்டபம் இடமும் வாங்கப்பட்டதாக எனக்கு ராவுத்தர் தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளராக அவர் பொறுப்பில் இருந்த காலகட்டங்களில் சொன்ன விஷயங்கள் தான். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி எனக்கு அவருக்கும் நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யாராக இருந்தாலும் இவராக ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக. நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அண்ணனை போன்ற ஒரு இடமும் மக்களிடத்தில் கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து என்னை பொறுத்தவரை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக இந்த துறைக்கு வந்துட்டேன். 160 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டேன். எல்லா நடிகர்கள் கூடவும் நான் நடிச்சிட்டேன். நான் நடிக்கலைங்கிற நடிகர்கள் 1-2 பேர் வேணால் இருக்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் எல்லார் கூடவுமே நான் நடிச்சிட்டேன். அப்படி நான் நடித்து பார்த்த நடிகர்களில் தன்னை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு நடிகர், அவருக்கு வந்து இந்த நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 டைரக்டர் தேவையில்லை, நம்பர் 1 ஹீரோயின் தேவையில்லை, நம்பர் 1 காமெடியன் தேவையில்லை. இன்றைக்கி நீங்கள் எந்த ஹீரோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கரண்டில் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா அது 150 கோடியாக மாற்றுறதுக்கு தேவையானது சேர்த்துக்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நடைமுறையில் எல்லாருமே, அது யாராக இருந்தாலும். அந்த விதத்தில் நான் பார்த்த நடிகர்களில் உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் விஜயகாந்த் மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி. எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான் 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மனிதராக எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நான்லாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணன் கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏது எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது. அது இங்கே பேசுகிறதுக்கு உண்டு.
பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு. நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர், பொருளாளர், முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதுல என்ன சிக்கல் என்ன ஏதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு, அந்த அங்கே இது இருக்கும், அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தேட்டர், அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்ருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம். எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு, இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்கள், மிகுந்த வரவேற்பு இருக்குது. என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகாக இலைக்கு கீழே தாலியை வச்சுருப்பாங்க. அதே பாணியில் அது வேறு ஃபார்மேட்லேயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஏண்டா எவனோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் பெரிய பில்டராக இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துகிட்ருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு. சாதாரணமாக இருந்தார். நல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்குது, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்குது. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு இராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமாக தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கணும். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும். எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ, என்னங்க இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும். விஷால் அது நிச்சயமாக செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்காதீங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லோரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்லா கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பளபளான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்தணும். எல்லா நடிகர்களும் யார் ஊரில் இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடலாம். சரிங்களா? மக்களை நல்லா வாழ வைக்கணும். அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள். பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலிகாலம் சொல்லுவாங்க. கலிகாலத்தில் வந்து நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்போ நம்பினோம்னா, எப்போ நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவருக்கு உடல் சரியில்லாமல் ஆனதோ அப்போ தான் இது கல்யாணம் நம்பினோம்மா. நான் நல்லவங்களுக்கு ஒரு சோதனை அப்படின்னா, விஜயகாந்தை விட அண்ணனோட ஒரு நல்லவர் பார்க்க முடியாது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரும்போது நம்ம கல்யாணம் நம்மளுடைய போச்சு. நான் வல்லரசில் வந்து உதவி இயக்குனர். நான் 2 நாள் விஜயகாந்த் அவர் வந்து சார்னு கூப்பிட்டேன். அப்புறம் 3ஆவது நாள் சார்னு கூப்பிட மனசு வரல எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் கூட ஆரம்பித்தேன். திரையுலகில் எத்தனையோ ஹீரோட பழகிருக்கோம், எல்லோரையும் சார்னு சொல்லுவேன். விஜயகாந்த் அவர் மட்டும்தான் அன்னைக்கு அண்ணன் கூப்பிட ஆரம்பித்தது. நான் தருமபுரி படம் பண்ணும்போது அண்ணன் கூப்பிடுவேன்.
ஏன்னா அவர் பழகும்போது ஒரு அந்யூனம் ஏற்பட்டுச்சு. அவரை ஒரு அந்நியமாக பார்க்க முடியல. அவர் பழகும்போதும் கூட போகிற அந்த சகோதர மாதிரியே பழகுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அவர் அண்ணனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க அடுத்த நடிகர்களை பாராட்டுதுன்ட்டு. என்னோடய தர்மபுரி படம், அதில் எம்எஸ் பாஸ்கர் வந்து அண்ணனும் கூட சுரோட்டா பண்ணியிருப்பார். படம் பூரா எல்லா சீனும் கூடவே இருப்பார். ஒரு ஹியூமர் கலந்தது கதை பண்ணியிருப்போம். படம் முடிஞ்சது. படம் முடிஞ்சு சாருக்கு ஃபஸ்ட் காப்பி போட்டு காட்டுறோம். எனக்கு படம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு எல்லா டேரக்டருக்கும் இருக்கும். அது படம் பார்த்து சொன்னது, பேரரசு இந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோ பண்ணார். அதை சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னை பாடுற மாதிரி சொல்கிறார், எம்எஸ் பாஸ்கர் தான் ஹீரோன்ட்டு. அந்த மனசு அதான் வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனுங்கிறது. அண்ணனை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, ஒரு நல்ல மனுஷனுக்கு, சிறந்த மனுஷனுக்கு என்னென்ன குணம் இருக்கணுமோ அத்தனை குணமும் இருந்த ஒரே ஆள் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். தேசபக்தி, தெய்வ பக்தி, மொழிப்பற்று, நன்றி மறக்காமல் இருக்கிறது, நட்பு பாராட்டுறது, மக்களை நேசிக்கிறது, ஏழை மக்களை அரவணைக்கிறது. ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவரை நேசிக்கிறாங்களோ அதை படம் மடங்கு நேசிக்கிறது தான் கேப்டன். இப்படி எல்லா பண்பும் அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவுறது, அது மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு, சிறந்த மனிதனுக்கு, எப்படின்னா ஒரு மகானுக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணமும் இருந்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். இன்றைக்கி கூட்டம் கூடுறதுலாம் அன்னன்னைக்கு சாப்பாடு போட்டால் தான் கூட்டமே வருது. கேப்டன் அவர்களுக்கு என்றைக்கே போட்ட சாப்பாடு தான் இன்றைக்கி எத்தனை கூட்டம் வந்துச்சு. இன்றைக்கி அவர் அடக்கம் இருக்கிற இடம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சித்தர் பீடம் மாதிரி ஆகிப்போச்சு. அவர் இறந்து இது 3ஆவது வாரம் ஆக போகுது. இன்றைக்கும் கூட்டம் இங்கே க்யூர் இருக்குது. எந்த தலைவர்கள் இது வரைக்கும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் கூட, பல முறை முதலமைச்சர் ஆண்டவர்கள் கூட அவங்க மரணித்து 3ஆவது வாரம் போல கூட்டம் சமையல் இருந்துச்சுன்னா எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த கோயம்புத்தூர் ரோட்டில் போகும்போது பார்த்தா இன்னும் முக்கியம் எவ்வளோ கூட்டம். இதுதான் அவர் சம்பாதிச்ச சொத்து. அவர் கட்டின கல்யாண மண்டபத்தை இடிக்கலாம், இந்த கோடிக்கான சொத்து இருக்க மக்கள் அன்பு அதை யாராலும் இடிக்க முடியாது. அது என்றைக்கும் வந்துச்சிருக்கும். என்னை பொறுத்திருக்கேன் கேப்டனோட மரணம் வந்து நம்ம இழப்புன்னு சொல்ல முடியாது. அது நம்ம நாட்டோட இருப்பு. அது எல்லா மனுஷனும் இருக்கார், அதோட இருப்பு தான் அது. இன்றைக்கி என்ன செலுத்துகிறோம், இது நடிகர் சங்கத்துக்கு இழப்பு இல்லை, திரைப்படத்துறைக்கு ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. இது நம்ம தமிழ் நாட்டுக்கே ஒரு இழப்பு. ஒரு நல்ல தலைமை இழந்துட்டோம், மக்களை உண்மையிலேயே நேசிக்கிற ஒரு தலைமை இழந்துட்டோம். அது நம்ம நாட்டுக்கே இழப்பு. மொழிப்பற்று, கேப்டன் பிரபாகரன் இங்கே எந்த அளவுக்கு ஓடிச்சோ அதை விட மிகப்பெரிய வெற்றி தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி. அந்த வெற்றிக்கு அப்புறம் தெலுங்கில் வந்து நிறைய அவருக்கு ஹீரோவாக அடிக்கிறதுக்கு நிறைய அழைப்பு, போகவே இல்லை. அவர் 150 படமும் தமிழ் படம் தான். சில நடிகராக 100-150 படம் சொல்லுவாங்க, அதில் ஹிந்தி இருக்கும், தெலுங்கு இருக்கும், கன்னடம் இருக்கும், கலந்தே இருக்கும். கேப்டன் ஒருத்தருக்கு தான் நடித்த முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் தமிழ் படம், தமிழ் பற்று. தமிழனாகவே வாழ்ந்து தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கும். குடும்பம் இன்னும் நல்லா பெரிய வளர்ச்சி அடையணும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம்.